சாய் தன்சிகா, கபீர் சிங், நம்ம வேதாளம் படத்துல 2வது வில்லனா வருவார்ல அவரு, இவங்கெல்லாம் நடிச்சு கௌதம் கிருஷ்ணா டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் யோகிடா. இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஒரு போலீஸ் ஸ்டோரி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சாய் தன்சிகா வந்து ரொம்ப நேர்மையான, ஒரு தப்பு அப்படின்னா அந்த தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் சரி அவனை தண்டனை வாங்கி கொடுக்காம உடைய மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப நேர்மையான ஒரு ஆள். இவங்க இந்த மாதிரி நேர்மையா இருக்கிறது வந்து அவங்களோட மேலதிகாரிகளுக்காகட்டும் அரசியல்வாதிகளுக்காகட்டும் ஒரு பெரிய இடைஞ்சலாவே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவங்களை ஒரு 8 வருஷத்துல 10 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்படி இவங்களை வந்து பயங்கர கிரைம் ரேட் இருக்க ஸ்பாட்டுக்கு வந்து வியாசர் படிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்க போனோம்னா இவ அடங்கிருவா. அங்க வந்து கபீர் இருக்காரு. கபீர் யாருன்னா நம்ம வேதாளம் படத்துல 2வது வில்லன். அவர் அங்க இருக்காரு. அவர் வந்து இவளை அடக்கிடுவாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு அரசியல்வாதி, ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி பன்முகத்தன்மை கொண்ட இந்த வெர்சடைல் ஆக்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இவர் கொட்டத்தை அடக்கிடுவாரு அப்படிங்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவரோட அராஜகம், இவர் பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்த்து சாய் தன்சிகா எப்பவும் போல பொங்கி எழுறாங்க. சாய் தன்சிகாவுக்கும் கபீருக்கும் இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது. இந்த போலீஸ் வந்து அந்த ரவுடியை அடக்குனாங்களா அடக்கலையா அப்படிங்கிற ஒரு ஒரு உமன் சென்ட்ரிக் ஒரு போலீஸ் ஸ்டோரி தான் இந்த யோகிடா. படத்துல சாய் தன்சிகாவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒரு ஹீரோக்கு எந்த மாதிரியான சண்டை காட்சிகள் வைக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. ஓப்பனிங்கே ஒரு பறந்து பறந்து அடிக்கிறது, ரன்னிங்கு, சேசிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹீரோவுக்கு எந்த மாதிரியான சண்டை காட்சிகளை வைப்பாங்களோ அப்படி வச்சிருக்காங்க. அது அவங்களுமே ரொம்ப ஈஸியா கேரி பண்ணிருக்காங்க சண்டை காட்சிகள். அதுக்குன்னு கண்டிப்பா அவங்க ஏதாவது இது பண்ணிருப்பாங்க. அது மாதிரி படத்துல நிறைய கருத்துகள் இருக்கு. நம்ம நாட்டுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள், தேவையான நாட்டு கருத்துக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு படமா பாக்குறப்ப நமக்கு இந்த ஸ்டோரி எங்கேஜ் ஆயிருக்கா, நமக்கு எந்த இடத்துலயுமே லேக் ஆகாம, ஒரு போர் அடிக்காம, ஒரு கருத்தூசி போடுற படமா மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படிதான் இருக்கு. ஒரு பெருசா நமக்கு இன்வால்வ்மெண்ட் இல்ல, ஒரு ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே, நம்ம நிறைய இடங்கள்ல சிரிக்க வைக்கிற மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் பிலிமா இருக்கான்னு கேட்டா அப்படி இல்ல. படத்துல காமெடி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அப்படிலாம் எதுவுமே இல்ல. கபீரை பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம மாடர்ன் காஸ்டியூம்ல பாத்துருப்போம்ல கபீரை. அவர் என்னன்னா இந்த படத்துல முத்தையா படத்துல வர வில்லை மாதிரி காவி வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு அரக்கை சட்டைய 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு விட்டு அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. படம் பெருசா என எந்த இடத்துலயுமே ஒரு ஒரு என்டர்டெயின் பண்ணதோ, ஒரு என்கேஜான ஸ்டோரியோ, வா சூப்பர்ல அப்படின்னு என்ஜாய் பண்ணதோ எல்லாம் இல்ல. சாய் தன்சிகா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி தான் ஸ்டோரி. அவங்க அடக்குனாங்களா அடக்கலையா அப்படிங்கிற ஒரு தான் ஸ்டோரி. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா மட்டும் இந்த படத்தை நீங்க பாருங்க. மற்றபடி என்னோட ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.